Next நம்ம பார்க்க போற constructor function வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா date time format. Okay, so first வந்து ஒரு date object வந்து create பண்ணிக்கலாம். Const date equal to new date. இந்த date time format constructor function மூலமா நம்மளால date and time வந்து format பண்ண முடியும். எந்த மாதிரி எல்லாம் நம்ம format பண்றத பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம். So format பண்றதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து போடுறேன். இந்த ஆப்ஜெக்ட்ல some properties வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து date time format ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றேன். date time format dtf equal to new intl namespace dot date time format constructor function. ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து லோக்கலி வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இங்கிலீஷ்னு கொடுக்குறேன் ஐஃபன். நெக்ஸ்ட் வந்து ரீஜியன் வந்து கொடுக்கணும் யூஎஸ்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறமா நம்ம இந்தியா தமிழுக்கு வரலாம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பேராமீட்டரில் ஆப்ஜெக்ட் நம்மளோட ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் வந்து console.logல நம்மளோட ஆப்ஜெக்ட் ஃபார்மேட் பண்ணுறதுக்கு ஃபார்மேட் என்ற மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். பேரண்டசிஸில் டேட் ஆப்ஜெக்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11/14/2020. ஸோ 11 ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 11 மந்த்து. ஓகே, நெக்ஸ்ட் 14 டேட், அதுக்கப்புறமா 2020 இயர். ஸோ ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே நம்ம இந்தியாவுக்கு வரலாம். இந்தியா ரீஜனுக்கு வரேன். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டேட், 11 மந்த், 2020 இயர். ஸோ ஃபார்மேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூஎஸ் ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மந்த்து, செகண்ட் வந்து டேட்டு, மூணாவது வந்து இயர். இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டேட், செகண்ட் வந்து மந்த், தேர்ட் வந்து இயர். ஓகே, இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ரீஜனுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகும். டின்னு கொடுக்குறேன். ஜெர்மன் இது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ரீஜனுக்கும் ஃபார்மேட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்டில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இயர் கொடுக்குறேன். ஸோ இயர் வந்து நியூமரிக்காக தான் இருக்கும். ஸோ நியூமரிக் என்ற வேல்யூ வந்து கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா 2020 டிஸ்பிளே பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து மந்த் வந்து நம்ம வார்த்தையாலும் கொடுக்கலாம், இல்லாட்டி நியூமரிக்காவும் கொடுக்கலாம். பட் இயர் வந்து நியூமரிக்காக தான் இருக்கும், அதுக்கு வார்த்தை வந்து கிடையாது. மந்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேர்ட்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ வேர்ட்ஸாக கொடுக்கறதா இருந்தால் நம்ம ஷார்ட், லாங் அந்த மாதிரி வேல்யூ வந்து கொடுக்கலாம். லாங்னா லாங் வேல்யூ வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். பார்த்திங்கன்னா நவம்பர், ஷார்ட்னா நவ் அந்த மாதிரி ஷார்ட்டாக நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே, ஸோ இதை வந்து ஷார்ட்னே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டே. ஸோ டேனா இன்னைக்கு என்ன டேட், அந்த நம்பர் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். நியூமரிக்கில் என்ற வேல்யூ வந்து கொடுக்குறேன். ஸோ நமக்கு 14 நவம்பர் 2020 டிஸ்பிளே பண்ணுது. இதே எனக்கு வந்து இந்த நாள் இன்னைக்கு எந்த நாள், மண்டேயா டியூஸ்டேவா அந்த மாதிரி எனக்கு டிஸ்பிளே பண்ணோன்னா வீக் டே அப்படின்ற ப்ராப்பர்ட்டிக்கு லாங் அப்படின்ற வேல்யூ வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே 14 நவம்பர் 2020 அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுது. இது எனக்கு தமிழில் வேணும், டிஏன்னு கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா சனி 14 நவம்பர் 2020. மந்த் வந்து எனக்கு லாங்காக வேணும் அப்படின்னா லாங். ஓகே, 14 நவம்பர் 2020. வீக் டே எனக்கு ஷார்ட்டாக வேணும்னா ஷார்ட். ஓகே, தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா சனி தான் ஷார்ட். ஓகே, ஸோ அதோட நமக்கு கம்மியாகாது. ஸோ லாங்னே கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ இதை வந்து ஷார்ட்டில் கொடுக்குறேன். ஷார்ட்டில் வந்து இங்கே லோக்கலில் இங்கிலீஷ் இஎன்னு கொடுக்குறேன். சாட் அப்படின்னு நமக்கு ஷார்ட்டாக டிஸ்பிளே பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருக்குது. என்ன அவர்? ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நியூமெரிக்காக தான் இருக்கும். PM அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுது. அவர் வந்து 5 PM. ஜஸ்ட் அவர் மட்டும்தான் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். எனக்கு மினிட்ஸ் எனக்கு வேணும்னா மினிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நியூமெரிக்காக தான் இருக்கும். ஸோ நியூமெரிக்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா 5:37 மினிட். எனக்கு செகண்டும் வேணும் அப்படின்னா செகண்ட் நியூமெரிக். ஓகே, செகண்ட் 54 செகண்ட்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஜோன் வந்து நம்ம கொடுக்கலாம். டைம் ஜோன். ஸோ டைம் ஜோன் வந்து இந்தியாவில் IST இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். யூடிசி இருக்குது. யூடிசின்னு கொடுக்குறேன். ஸோ யூடிசியில் என்ன டைமோ அது வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அங்கே வந்து 12:08:17 செகண்ட்ஸ். நமக்கு இந்தியாவில் வேணும்னா IST இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமில் நம்ம கொடுக்கலாம். 5:38:27 செகண்ட்ஸ். எனக்கு டைம் ஜோன் நேம் வந்து டிஸ்பிளே பண்ணோன்னா டைம் ஜோன் நேம் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியில் லாங்குன்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு லாங்காக டிஸ்பிளே பண்ணணும். பார்த்தீங்கன்னா இந்தியா ஸ்டாண்டர்ட் டைம்னு நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. இதே நான் யூடிசியில் கொடுத்தேன்னா யூடிசி கோஆர்டினேட்டட் யூனிவர்சல் டைம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் 12. ஸோ எனக்கு 24 hours ஃபார்மேட்டில் எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா நம்ம அவர் 12 என்ற ப்ராப்பர்ட்டியில் ஃபால்ஸ் அப்படின்ற பூலியன் வேல்யூ வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இது வந்து ISTயில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ 17:39:36 24 hour ஃபார்மேட்டில் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இதே எனக்கு தமிழில் வேணும்னா இந்த இடத்துல நம்ம TA. ஸோ எந்த ரீஜனில் கொடுக்குறோமோ அந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு டைம் டிஸ்பிளே பண்ணும். இந்தியா நிலையான நேரம் நவம்பர் சனி. ஓகே, ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா IST. நான் டைம் ஜோன் வந்து ISTன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ISTக்கு ஏற்ற மாதிரி டைம் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு டைம் வந்து 5. ஸோ தமிழில் வந்து பிற்பகல்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ எனக்கு பிற்பகல் 5 அந்த மாதிரி ஃபார்மேட்டில். இப்போ இங்கிலீஷ்னால் இப்போ 10 PM அப்படின்னு ஆகுதுன்னா 10 at night at morning. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துருக்கு. ஸோ இதை வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆப்ஜெக்ட் இல்லை ப்ராப்பர்ட்டி நேம் வந்து பார்த்தீங்கன்னா டே பீரியட் லாங்னு கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி அவர் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அவர் வந்து நியூமெரிக்கில் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிற்பகல் 5. ஸோ அந்த மாதிரி எனக்கு டிஸ்பிளே பண்ணும்.